இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதத்தின் கடைசி ஒரு நிமிஷத்தில் நம்ம இருக்கோம். இன்னும் 2 நாள் தான். இன்றைக்கி முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதம் முழுக்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டார்ல, அதுக்கு நன்றி சொல்லலாமா? எவ்வளோ விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி யோசிக்காதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகும்போது ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் கற்றுக்குறோம்ல. யார் யார் எப்படின்றது புரிய வைக்கிறதுல, இல்லை இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பண்ணுவோம். ஓகே, இது இப்படியும் பண்ணோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. எதுவுமே தெரிலன்னு மட்டும் சொல்லவே கூடாதுல்ல. ட்ரை பண்ணுறேங்க, முயற்சி பண்ணுறேன், தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. தெரியும், ஆனாலும் இன்னும் நான் என்னென்னா முழுமையாக பயிற்சி கொடுத்து நான் அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணல அப்படின்னா வேறு யாருங்க என்கரேஜ் பண்ணுவான்? உங்களை நீங்கள் தட்டி கொடுங்க. உன்னால் முடியும், முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்த போகின்றார். உனக்கு எதுவும் தெரியலன்னு இல்லை, தெரியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் நமக்கு அழகான வேத வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாள் அனுபவிப்பார்கள். ஏசாயா 65:22 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க, சூப்பரான வார்த்தை இது. நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் பிரயாசங்களை நெடுநாள் அனுபவிப்பார்கள். சூப்பரான வார்த்தையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தேர்ந்து கொண்டிருக்கின்றார். மகனே வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இதை நான் செய்வதால் யாருக்கும் பயன் இல்லை. பிரதர், நான் எல்லாருக்கும் உழுந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், இல்லாதவங்களுக்கு கொடுக்க நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, எந்த ஒரு பயனும் இல்லையேன்னு யோசிக்கிறோம்ல. பிரதர், நான் நிறைய உதவிகள் செய்கிறேன், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு புதுமையும் எந்த ஒரு அற்புதமும் நடக்கலைன்னு சொல்லி பண்ணுவோம், புலம்பிகிட்ருப்போம். பண்ணுங்க, பிரச்சனை இல்லைங்க. நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கான ஒரு நாள் இருக்குங்க. அந்த நாள் நெருங்க நீங்களே ஆச்சரியமாக பார்க்க போகிறீங்க. சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதற்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தினந்தோறும் காலையில் எழுந்ததுமே ஜெபிக்கணும், இரவு தூங்கும் போதும் ஜெபிக்கணும். இந்த ஜெபங்கள் தான் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே இன்று எங்களுக்கு சிறப்பாக உதவி செய்வீர் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் நல்லது நடந்தாலும் சரி, நான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், என்ன பண்ணுறது, சங்கடங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லைல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாக நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? பிரதர், நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை, நான் அழுததே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. சந்தோஷங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்திருக்கலாம், நாளை தினம் சோகமாகவே போகும், நாளை மறுநாள் ஓகே மீடியமாக போகும், அதுக்கப்புறம் எப்போதும் போல தான் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஓகேடா பார்த்துக்கலாம்டா, உன்னால் முடியும், ஜஸ்ட் லிவ் இட் அப்படின்ற மாதிரி கடந்து பார்த்துக்கலாம், இதெல்லாம் வாழ்க்கை, இன்னும் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள், முழு மனசோட ஆண்டவரை தேடுங்க. இன்றைக்கி என்னென்னவோ தேடிட்டு இருக்கோம்ல, ஆன்லைனில் என்னென்னவோ பார்த்துட்ருக்கோம்ல, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழுமையாக தேடுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் வச்சு தாங்க இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இம்மாதத்தில் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்களுடைய வேலைகளை நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரேப்பா. போகும்போது வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்று உம்மிடம் என் பாரங்கள் என் கனவுகளோடு வருகின்றோமப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர நம்புகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுகள், வாழ்க்கையில் நான் ஜெயிக்க மாட்டேனா, நான் மிகப்பெரிய உயரத்துக்கு போக மாட்டானான்னு சொல்லி உம்மிடே வந்திருக்கின்றனப்பா. ஒவ்வொரு நாள் காலையும் சரி, ஒவ்வொரு இரவு வேலையிலும் சரி, உம்முடைய ஆவியானோடு நடப்பதற்கு
உம்முடைய பேசுவதற்கு, நீர் பேசுவதை கேட்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. புதிதான ஊக்கத்தை எங்களுக்கு தருவீராக, புது பலனை எங்களுக்கு தருவீராக. எல்லா காரியங்களின் மூலம் உம்முடைய சமாதானம் எங்களுக்குள் பாய்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீரப்பா. எங்களுடைய உழைப்பு சந்தோஷத்தினால், எங்களுடைய உற்சாகத்தினால் நாங்கள் மென்மையாக வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவர். யாருக்கும் நாங்கள் கையேது நிற்கக்கூடாது ஏசப்பா. யாருக்கும் நான் கடன்காரன் நிற்கக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்து போய் நம்புற ஆண்டவர். உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தெம்பை கொடுப்பீர நம்புற ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.